இது வந்து 175 கிராம் ஆட்டா மா. உண்டியல் உடைக்க போகிறோம். உங்களோட வீட்லேயும் இந்த மாதிரி குட்டீஸ் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இந்த சேமிப்பு பழக்கத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. காசும் சேர்ந்து வெட்டுப்படுறது தெரியாது, தாள் காசு வாங்கி கொடுக்குறோம்னு அடுத்த வீடியோவில் சொல்லுறோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தேன்னு சொல்லி என்னோட வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கோ. ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து நம்மளோட வீடியோவில் மெயினாக வரப்போகிறது ஹெல்த்தியான ஒரு குக்கீஸ் ரெசிபி. அதாவது ஆட்டா மாவும் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு குக்கீஸ் செய்து காட்ட போகிறேன். ஃபைனல் அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரான்ஸில் ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டுது. இன்றைக்கி வெதர் பார்த்திங்களா 16 நிற்கிது. ஸோ இன்றைக்கி வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு சனி டே. இவங்களை வந்து வெளியால் விளையாட விட்டுருக்குது. இவ்வளோ நாளும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்து அவங்களுக்கு போர் அடிச்சிட்டுது. ஸோ இன்றைக்கி வந்து எல்லோரும் ஹாப்பியாக வெளியால் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அது 2 பேரும் விளையாடிட்டு இருக்கிற இந்த கேப்பில் வந்து நாம் குக்கீஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். குக்கீஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் பட்டர் எடுத்து உருக்கி வச்சுருக்கிறேன். 100 கிராம் நாட்டு சர்க்கரை, 175 கிராம் ஆட்டாமா, அதோட வந்து நட்ஸ் வந்து இடித்து வச்சுருக்கிறேன். இது வந்து எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் இருந்தால் நீங்கள் விட்டுக்கலாம். என்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லாதபடியாக ஃப்ரூட் எசன்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல வந்து பட்டரையும் நாட்டு சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறமா ஒரு முட்டை சேர்க்கிறேன். முட்டை வந்து அவசியம் இல்லை, நான் சின்னாக்கள் சாப்பிட்றபடியாக சேர்க்கிறேன். உங்களுக்கு பிடிக்காட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே எசன்ஸும் ஆட் பண்ணி ஒரு தடவை கலந்து விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை ஆட் பண்ண போகிறேன். இது வந்து 175 கிராம் ஆட்டாமா, அதாவது கோதுமைமா, ஒரு சிட்டிகை உப்பு, அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும். கலந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் சேர்த்துக்கலாம். இடித்து சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளோதான், குக்கீஸுக்கான மாவு வந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ வந்து ஒரு ட்ரேயில் மாற்ற போகிறோம். இந்த குக்கீஸில் மைதா இல்லை, ரீஃபைன் சுகர் இல்லை, அதுக்கு பதிலாக நாம் கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்தி இருக்கிறதால இது வந்து குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ. இதை வந்து நீங்கள் ஸ்மூத் பண்ண தேவையில்லை, பேக் ஆகிறப்போ அதுவே வந்து ஃப்ளாட் ஆகிடும். இப்போ 175 டிகிரி செல்சியஸில் அவனை 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 12 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேக் ஆகிறப்போ அதுவே ஃப்ளாட் ஆகி ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்குது. அவ்வளோதான், நம்மளோட குக்கீஸ் வந்து ரெடி ஆகிட்டுது. இதை வந்து ஒரு 15 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. அதுக்குள்ளே நாம் வந்து இன்னொரு விஷயம் செய்ய போகிறோம். தூரிகா ரொம்ப நாளாக சேர்த்த உண்டியல் உண்டு, இன்றைக்கு உடைக்க போகிறோம். அது வந்து முட்டிட்டுது. ஸோ உடைச்சு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்மளோட குக்கீஸ் ரெடி ஆகிற கேப்பில் நாங்கள் வந்து இந்த உண்டியல் உடைக்க போகிறோம். இது ஆட்ட உண்டியல்னு பார்த்தீங்கன்னா எங்கட வீட்டு கியூட் பிரின்சஸ்ன்ற உண்டியல், தூரிக்காட உண்டியல். இவன் வந்து இந்த உண்டியல்
போன வருஷம் பர்த்டே முடிஞ்சு அதுக்கு அடுத்த மாதம் இதை வேண்டி கொடுத்தேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமாக இதுக்குள்ள காசு போட்டுட்டு வாரா. இவக்கு வந்து இப்போ இந்த வர்ற ஏப்ரல் வந்து பர்த்டே வரப்போகுது. ஸோ உண்டியல் வந்து சரியாக முட்டிட்டுது, சரியான பாறை, இடம் இல்லை காசு போடுறதுக்கு. அதனால் இதை உடைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். இதை உடைச்சிட்டு இதுக்குள்ளே இருக்கிற எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்துட்டு இந்த காசுக்கு அவருக்கு ஏதாவது ஞாபகமாக ஏதாவது வாங்கி கொடுப்போம்னு இருக்கிறேன் பர்த்டேக்கு. ஸோ உடைச்சு பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி தான் தூரிகா உண்டியல் வாங்கி கொடுத்த காலத்துலேருந்து என்னட்ட இல்லாட்டி அவங்களுடைய அப்பாட்ட வந்து இந்த மாதிரி காசு வாங்கி டெய்லி போடுவா. அவருக்கு வந்து இந்த சின்ன வயசுலேயே சேவிங் ஹேபிட்டை வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம். உங்களோட வீட்லேயும் இந்த மாதிரி குட்டீஸ் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இந்த சேமிப்பு பழக்கத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எப்படி உடைக்கிறேன்னு தான் தெரியல. கொண்டு வந்திருக்கிறேன், ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஐயோ விட்டுப்படுது. காசும் சேர்ந்து வெட்டுப்படுறது தெரியாது. தால் காசு வெட்டுப்படுதா? துரு எலும்பு கிடையில இதெல்லாம் பார்த்து முடிக்க பெரிய. ஃபைனலி தூரிகாட உண்டியல் வெட்டி முடிஞ்சுது. இவ்வளவு தான் என்னால் வெட்ட முடிஞ்சது. இதுக்குள்ளால வருமானு நினைக்கிறேன். கொட்டி பார்ப்போம் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இதுக்கு ஒன்று இருக்குது. இது என்னென்னா, இது வந்து அந்த ஃபிஷ்ஷிங் பண்ணுறது. இதை வேண்டி கொடுத்த உடனே தூரிகா வந்து உண்டியலுக்கு இதையும் போட்டுட்டுது. உண்டியலுக்குள்ளே என்னென்ன இருக்குது, காசை விட வேறு எதுவெல்லாம் இருக்குது. ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸில் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதையும் தூக்கி போட்டு வச்சுக்கிறா தூரிகா. இது என்னது? இது ஏதோ ஒரு மட்டையை தூக்கி போட்டு வச்சிருக்கிறா. இது என்ன? இதுகளையும் பிள்ளை காசுன்னு நினைச்சிட்டு போல. ஸோ கூட வந்து அவன் இதுக்குள்ள சில்லறை காசுகள் தான் இருக்குது. அதுதான் கூட கொடுக்குறோம் நாங்கள். ஸோ சிலது சாலுகள் இருக்குது. தால் காசெல்லாம் அப்பா கொடுத்துருப்பார். சில்லறை காசுன்னா நான் கொடுத்தது. தூரிகா என்ன விடாமல் காசுன்னோன்னு தான் நின்றுறான். இவ்வளோ தான் தூரிகாண்ட உண்டியலுக்கு வந்த காசு. தால் காசு வந்து 10, 20, 30, 40, 50, 55, 60, 65, 70, 75, 80 யூரோ தால் காசு இருந்தது. இதில் வந்து 2 யூரோ குட்டியை வந்து ஒரு 2 யூரோவில் வந்து 2, 4, 6, 8, 10 யூரோவாக நான் அடுக்கி வச்சுருக்கிறேன். ஸோ 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. ஒன்றில் வந்து 100 யூரோ இருக்குது. 100, 200, இதில் 240 யூரோ. இதில் காசை காணாண்டு 1 யூரோவும் வச்சுருக்கு.
240 யூரோ 2 யூரோவில் இருக்குது 240. இங்கால 1 யூரோவில் வந்து இது 10 அடுக்கி வச்சிருக்கிறேன். 10 20 30 40 50 60 70 80 90 100. இதில் வந்து 1 ரூபாவில் 100 யூரோ இருக்குது. ஸோ இங்கே வந்து 50 சென்டிமை 5 யூரோவா அடுக்கி வச்சிருக்கிறேன். இதில் மிஞ்சின 1 ரூபாவையும் சேர்த்து 5 யூரோவா அடுக்கி வச்சிருக்கிறேன். 1 யூரோவா அடுக்கி வச்சிருக்கிறேன். யூரோ இது 1 யூரோ 2 யூரோ 3 யூரோ 4 யூரோ 4 யூரோ 30 40 50 4 யூரோ 50 சென்டிம். இது வந்து ஊர்காசு, ஸ்ரீலங்கன் காசு. அது வந்து நீவே ஞாபகமாக வச்சுருக்க, அவள் அதையும் தூக்கி போட்டு வச்சிருக்கிறா. இது வந்து சென்டிம். ஸோ டோட்டலாக வந்து தூரிகாட உண்டியலுக்குள்ள சில்லறை காசு 380 யூரோவும் தால் காசு 80 யூரோவும் சேர்த்து டோட்டலாக 460 யூரோ, கிட்டத்தட்ட 500 யூரோ தூரிகா சேவ் பண்ணியிருக்கிறா ஒரு வருஷத்தில். இந்த பர்த்டேக்கு அவளுக்கு இந்த 500 யூரோக்கு என்ன வாங்கி கொடுக்குறோம்னு அடுத்த வீடியோவில் சொல்லுறோம். நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பழக்கத்தை சொல்லி கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்ளும். இப்போ நாம் மறுபடியும் நம்மளோட குக்கீஸுக்கு வருவோம். இப்போ வந்து குக்கீஸ் நல்லா ஆறிட்டுது. பார்ப்போம் டேஸ்ட் வைஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. வாவ், குக்கீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுது. நல்ல வாசனையாக இருக்குது. ஓரங்களை பார்த்தீங்களன்னு சொல்லிச்சுன்னா கிறிஸ்பியாக இருக்கும். பிரித்து நடுவில் பார்த்தீங்களன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தேன்னு சொல்லி என்னோடய வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கோ. வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பாய் பாய்.